ஓம் சாந்தி. உங்கள் வாழ்க்கையில் எதிர்வரும் சவால்களுக்கு தீர்வு கொடுக்கும் விதமாக பிரம்மா குமாரிகளின் உங்கள் பிரச்சனைக்கு எங்கள் தீர்வு என்ற தானியங்கி ஹெல்ப்லைன் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இப்பொழுது நீங்கள் தீர்வு காண வந்திருக்கும் பிரச்சனை என்று சொல்ல வேண்டாமே, சவால், உறவு முறிதல். இது இல்லாத வீடே இல்லை. இது ஒரு பெரிய பிரச்சனை என்று நீங்கள் முதலில் நினைக்க வேண்டாம். இதற்கு என்ன காரணம் நீங்களே யோசிச்சிருப்பீங்க. இருந்தாலும் சில காரணங்களை நாங்கள் இங்கே சொல்கிறோம். புரிந்து கொள்ளாத தன்மை, ஒருவருக்கொருவர், பெரியவன், நான் பெரியவன், மற்றவர்களெல்லாம் என்னை விட சிறியவர்கள் என்ற நினைப்பு, வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கு அவர்களோட வார்த்தைக்கு மரியாதை அளிக்காமல் இருப்பது, இதெல்லாம் தான் உறவு முறியறதுக்கு இப்போ மேக்சிமம் காரணங்கள் இந்த மாதிரி தான் இருக்கு. இதை நீங்க நேர்மறையா யோசிச்சிங்கன்னா, உறவுக்குள்ள நல்லிணக்கம் இருக்கும்போது இந்த உறவு முறிய வாய்ப்பே இல்லை. பரஸ்பரம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கும்போது இந்த உறவு முறிய வாய்ப்பே இல்லை. உங்களுக்குள் சில குணங்கள் இருந்திருக்கலாம், சில குணங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதை பற்றி நாம் பேசினால், மதிப்பு இல்லாமல் இருப்பது, மதிப்பு இன்மை, ஏற்றுக்கொள்ளாத தன்மை, பொறுப்பு இல்லாமல் இருப்பது, போட்டி பொறாமை இருப்பது, தாழ்வு மனப்பான்மை இருப்பது, திருப்தியின்மை இருப்பது, இதெல்லாம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். அது நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் எல்லாம் நம்ம இல்லாம இருக்க என்னெல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம்னா, தன்னை பற்றிய உணர்வு, அதாவது சுய பெருமிதம் இன் த சென்ஸ் நல்ல விதத்துல பாசிட்டிவா தன்னை பற்றி நினைப்பது. அடுத்து நீங்கள் என்னெல்லாம் பயிற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சகித்து கொள்ளும் சக்தியை நீங்க கொண்டு வரலாம். ஒருவருக்கொருவர் சகித்து கொள்வது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, அதை நம்ம செய்யலாம். அடுத்து சமநிலை வகிக்கும் கலை. நான் பெரியவன், நீ சிறியவன் என்ற நினைப்பு இல்லாம சமநிலை வகிக்கலாம். எடுத்துக்காட்டாக நான் வாழ வேண்டும், இதுதான் சுய பெருமை என்று சொல்வது. எடுத்துக்காட்டாக நான் வாழ்வேன் அப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். அடுத்து கூட்டு குடும்பத்தோட மகத்துவத்தை உணரணும். நீங்க ஆசீர்வாதங்களை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களையும் முன்னாடி வைக்கணும், அவங்களோட கருத்தையும் முன்னாடி வைக்கணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இதுக்கு தீர்வு என்ன? விட்டு கொடுத்து போகணும், சகிச்சுக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சகிச்சு போகணும். மற்றவங்க கருத்துக்கு மரியாதை கொடுத்து அவர்களை முன்னே வைக்க வேண்டும். இதுதான் தீர்வு. இது ஒன்று பெரிய பிரச்சனை என்று சொல்ல முடியாது. உங்களால் இதை முறிக்க முடியும். உறவு முறியாது, அந்த உறவு முறிவதை உங்களால் முறிக்க முடியும். பிரம்மா குமாரிகள் இலவசமாக கற்றுத்தரும் 7 நாட்களுக்கான இலவச எளிய ராஜயோக தியானத்தை பயின்று, தினமும் 15 நிமிடம் தியானத்தை செய்யும் முறை பயின்று, அதை வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆக்கிக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். அனைத்திற்கும் ஒரே தீர்வு ராஜயோக தியானமே. ஓம் சாந்தி.